தேவி அனாமிகா கிட்ட போயிட்டு நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நீ அது மூலயமா நீ அழகி வீட்டை விட்டு துரத்து அப்படின்னாங்க. என்னத்த சொல்லுங்க தானே, எல்லாரும் உன்னை மரியாதையாக நடத்தவும் செய்வாங்க, இந்த வீட்டில் நீ கம்பீரமாக நடக்கலாம், ரொம்ப எல்லாருமே உனக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்றாங்க. சொல்லுங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க தான், நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரபா வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன விஜய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா, வீட்டில் அக்கா சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இதுமாதிரி குடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத விஜய், நீ குடிச்சா மட்டும் தீர்வு கிடச்சிருமா, உன் குழந்தை ஆயிடுச்சு, நீ எல்லாமே பேசி சமாளி அப்படின்றாங்க. நான் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன், இனிமேல் தயவுசெய்து குடிக்காத அப்படின்னாங்க. சரி பிரபா நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து உன்னை நேரில் பார்க்குறேன் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு வந்து நான் வரேன் அப்படின்றாங்க. இதே எல்லாமே பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா கௌதம் வந்து வா இன்றைக்கும் போகலாம் ப்ரோ அப்படி குடிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. இல்லை நான் வரல, ஏற்கனவே என்னால் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், ஒருத்தவங்க அந்த மாதிரி சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. யாருக்கு ப்ரோனா அதெல்லாம் தேவையில்லாது, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னாங்க. உடனே கௌதம் போயிட்டு சித்ரா தேவி கிட்ட சொல்கிறாங்க, இந்தமாதிரி விஜய் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாமா குடிக்கிறதுக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல, திருந்திட்டானா என்னமோ அப்படி, அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க.